கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிசி பற்றி 2 டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சு, டிசி வந்து தன்னோட லோகோ வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு டாபிக் என்னன்னா, கிரியேச்சர் கமெண்டர்ஸோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த டிசி ஸ்டுடியோஸோட லோகோ பற்றி பேசி ஆகணும். இந்த டிசி ஸ்டுடியோஸ் அப்படின்ற லோகோ வந்து நம்ம பார்க்கும்போது மார்வல் ஸ்டுடியோஸ் லோகோ மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்டுடியோஸ்க்கு மேலே இருக்க அந்த கோடு. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டிசி ப்ராஜெக்ட்டும் வந்து லோகோ தான் பார்க்க போகிறோம். இந்த லோகோ வந்து பழைய லோகோ ஜஸ்ட் வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த லோகோ வந்து 1976 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த லோகோ தான் வந்து டிசி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பெரிதும் வந்து மதிக்கக்கூடிய ஒரு லோகோவாக இருந்துச்சு. லோகோக்கு அப்புறம் தான் வந்து டிசி சைட்லேருந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து நல்லா வந்துச்சு. ஸோ நிறைய ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் ஏஜுக்கு தகுந்தாப்புல வந்து இந்த டிசி லோகோ வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இந்த ப்ளூ கலர் டிசியாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அகைன் வந்து நம்மளுக்கு ஜேம்ஸ்க்கு வந்து அந்த ஒரு நஸ்டாலஜிக் ஃபீலினை தரதுக்காண்டி வந்து திருப்பி வந்து அந்த டிசி ஸ்டுடியோஸ் லோகோ வந்து இந்த டிசி புல்லட் லோகோக்கு வந்து மாற்றிருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா மூவிஸ், சீரீஸ், கேம்ஸ் எல்லாத்துலேயும் இது பார்க்கலாம். ஐடிபி காமிக்ஸில் கூட வந்து இனிமேல் வந்து இந்த லோகோ வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த டிசி EU வந்து கவுந்துட்டு இப்போ வந்து டிசி EUக்குள்ள வந்து புதுசாக வந்து மேலே எழுப்பி வருதுல. இந்த டிசி ஸ்டுடியோஸ்க்கு வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி ஒரு வீடியோ கூட வந்து காமிக்கான் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூப்பர்மேனோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸஸ் அந்த காமிக் வச்சு அந்த அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த ரொட்டேட் பண்ணோடனே வந்து டிசி ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு என்ன டவுட், அந்த இன்ட்ரோட டியூரேஷன் வந்து அவ்வளோதானா இல்லை வந்து நீளமும் இருக்குமா அப்படின்றது தெரியல. மேபி வந்து காமிக்கானில் காட்டுறதுக்காண்டி வந்து சின்ன கிளிப்பாக போட்டு காமிச்சிருக்கலாம். நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து பார்க்கும்போது பெரிய ஒரு இன்ட்ரோவா கூட இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல பார்த்தா தான் தெரியும். அதை பற்றி முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கிரியேச்சர் கமாண்டர்ஸ்க்கு வரும். ஸோ காமிக்கானில் வந்து இந்த கிரியேச்சர் கமாண்டர்ஸோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிரியேச்சர் கமாண்டர்ஸ் பற்றி இந்த பேக் ஸ்டோரி வந்து பார்த்துடலாம். இந்த அனிமேஷன் சீரிஸ் வந்து ஜேம்ஸ் கன் வந்து டிசி ஸ்டுடியோஸ் வந்து பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன்னாடி வந்து எழுதிட்டாரு. ஸோ வந்து அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காண்டி இதை வந்து அப்படியே வந்து ஒரு உருவாக்குற இப்போ டிசியூக்குள்ள வந்து இன்கார்பரேட் பண்றாரு. நல்ல விஷயம் தான். ஏற்கனவே பண்ண அனிமேஷன்ல வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து இந்த சீரீஸ்ல இருந்து தான் வந்து இந்த டிசியூ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் நடக்கிற வந்து பிளாட் வந்து நம்ம டிசியூ ஸ்டோர் லைன்லையும் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த சூசைட் ஸ்குவாடோட கண்டினியூட்டி தான். இந்த வீசல்லாம் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரிக் ஃபிளாக் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இந்த படத்தில் இறந்துருப்பாரு. இதில் வந்து அவங்க அப்பா வந்து ரிக் ஃபிளாக் சீனியர் வந்து வராரு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் கன் வந்து சொல்லியிருக்காரு, அனிமேஷன்ல வந்து யார் வந்து நடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து லைவ் ஆக்ஷன்லேயே நடிப்பாங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டீசர் பிரேக் டவுன் போகிறதுக்கு முன்னாடி இதில் கேரக்டர்ஸை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஒரு 10 கேரக்டர் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாரை பற்றி பார்க்கலாம்னா, பிரைட் அப்படின்ற கேரக்டர் பற்றி பேசுகிறேன். ஸோ அந்த பிரைட் அப்படின்ற கேரக்டர் வந்து ஆக்சுவலாக வந்து இதில் எல்லா கேரக்டர்ஸும் வந்து காமிக்லேருந்து வந்தது தான். ஸோ இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து வேர்ல்டு வார் 2ல வந்து அந்த ஸ்டோரி லைனில் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜேம்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஸ்டோரி லைன் வந்து முடிஞ்ச மாதிரியும் ஸோ இதை வந்து லைட்டாக வந்து மாடர்ன் டேல வந்து செட் பண்ணியிருக்க மாதிரி வச்சிருக்காரு. இதே கிரியேச்சர் கமாண்டர்ஸ்ல வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பார்ப்போம். ஸோ இந்த பிரைடும் ஃப்ராங்கன்ஸ்டைனும் வந்து இவங்க ஃபிளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஸோ இது என்ன நடக்கும்னா, அவங்க பேக் ஸ்டோரியில் இவங்க 2 பேரும் வந்து தனக்கு வந்து ஒரு மகன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு வந்து உருவாக்குவாங்க. பட் ஆனால் வந்து அந்த மகன் வந்து கெட்டதாக மாறி வந்து எல்லாரையும் வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால என்ன பண்ணிடுவாருன்னா, ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து அந்த மகன் வந்து கொன்றுவாரு. ஸோ இதனால வந்து இந்த பிரைடுக்கும் இந்த ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு வந்து இடையில வந்து கருத்து வேறுபாடு வந்து 2 பேரும் வந்து பிரிஞ்சிருவாங்க. 2 பேரோட பேக் ஸ்டோரி நீங்க பேரே பார்த்துருப்போம், கிரியேச்சர் கமாண்டோஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிரியேச்சர்ஸ் தான். இந்த பிரைடுன்றது ஒரு ஜோம்பி மாதிரி இருக்கிற கேரக்டர் தான். என்ன அடிச்சாலும் வந்து திரும்பி இறந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிரைடோட ஹஸ்பண்டா இருப்பாரு இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன். இவரை பத்தி பேசுவோம். இவரும் வந்து ஒரு ஜோம்பி தான். பட் ஆனால் வந்து இவர் வந்து எப்படி வந்து உருவாகினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு டாக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படின்றது ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாரு. ஏலியன் கிரியேச்சர் மாதிரி இருக்கும், மம்மூத்துன்னு சொல்லிட்டு. அவரோட பாடி பார்ட்ஸ்லாம் வந்து சேர்த்து வந்து இந்த கிரியேச்சர், இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படின்ற கிரியேச்சர் வந்து கிரியேட் பண்ணுவாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரியேச்சர் வந்து அந்த லேப்ல போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து என்ன பண்ணும்னா, எல்லாரையும் வந்து கொண்டுட்டு வெளியே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸ்ல வந்து சேர்ந்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ராங்கன்ஸ்டைனோட பேக் ஸ்டோரி. இவரும் வந்து ஒரு ஜோம்பி கேரக்டர் தான். ஸோ வேர்ல்டு வார் 2 அப்படின்ற பிளாட்ல தான் வந்து பிரைடை வந்து மீட் பண்ணி 2 பேரும் வந்து லவ் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரக்டர் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா டாக்டர் பாஸ்பரஸ். இவர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பேட்மேன் வில்லன். ஸோ இவரோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான். இந்த மாதிரி வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ல கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது திடீர்னு வெடிச்சு அந்த எலமெண்ட் ஃபுல்லா வந்து இவர் மேல பற்றும்.
ஸோ இவர் மேலே இருக்கிற எலமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸ் நமக்கு தெரியும் வந்து ஒரு ஃப்ளேமபிள் எலமெண்ட். அதனால தான் வந்து இவர் வந்து எப்போதுமே இது எரிஞ்சிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஜானி ஸ்ட்ராங் மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீசல். இந்த வீசல் கிரியேச்சரை வந்து நம்ம வந்து இந்த சூசைட் ஸ்குவாட்ல வந்து பார்த்துருப்போம். இது யார் வந்து ப்ளே பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன்னோட பிரதர் வந்து ஷியான் கன். இந்த சீரீஸ் வந்து இன்னொரு கேரக்டரும் ப்ளே பண்ணுறாரு. அது என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜிஐ ரோபோட். ஜிஐ ரோபோட்ஸோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வேர்ல்டு வார் 2க்கு வந்து இந்த ரோபோட்ஸ் வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த ரோபோட் தான் வந்து இந்த ரோபோட். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஜிஐ ரோபோட்டுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, ஜேக்குன்னு சொல்லிட்டு. இந்த சொன்ன ஷியான் கன் வந்து இன்னொரு கேரக்டர் வந்து ப்ளே பண்றாருன்னு, அது இவர் தான். இந்த கேரக்டர் தான் அவர் ப்ளே பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஷியான் கன் வந்து டிசியூல வந்து மேக்ஸ்வெல் லாடாவும் ப்ளே பண்றாரு. கிட்டத்தட்ட வந்து டிசியூலேயே வந்து கிட்டத்தட்ட 3 கேரக்டர் வந்து ஷியான் கன் வந்து ப்ளே பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த கேரக்டர் பத்தி பேசலாம். உங்களோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜிஸ்டா இருந்திருப்பாங்க, ஒரு சயின்டிஸ்டா இருந்திருப்பாங்க. ஷேட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து புதுசா வந்து கிரியேச்சர்ஸ் வந்து உருவாக்கி கொடுக்குற வேலையா இருப்பாங்க. பட் ஆனால் வந்து காலப்போக்கில் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த சக்திகளாம் வந்து இவங்க உடம்புக்குள்ள ஏற்றி இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரா மாறி இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து தண்ணிக்குள்ள தான் இருக்க முடியும். ஸோ நம்ம பார்க்கலாம் அந்த ஹெல்மெட் போட்டு உள்ள தண்ணி இருக்கிறத. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கேரக்டர் சீனியர் ரெட் ஃபிளாக். ஆக்சுவலா வந்து ஜூனியர் ரெட் ஃபிளாக் இருக்காரு. நம்ம வந்து சூசைட் ஸ்குவாட் சூசைட் ஸ்குவாட்ல இருந்து பார்த்துருப்போம். அவரோட அப்பா வந்து இதுல வந்து சீனியர் ரெட் ஃபிளாக் வந்து நடிக்கிறாரு. அடுத்து வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச த கிரேட் ஐகானிக் அமாண்டா வாலர். நல்ல விஷயம் வயலட் டேவிஸை வந்து இந்த அமாண்டா வாலர் கேரக்டர்ல வந்து ரீகாஸ்ட் பண்ண வந்து வச்சிருக்குது. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச அமாண்டா வாலர் வந்து வேற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ப்ளே பண்றது வந்து பார்க்கறது எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளுக்கு தெரியும் வாலருக்கு வந்து ஒரு சீரிஸ் வந்து வருதுன்னு. எல்லா ஸ்டோரியில வந்து இன்டர்கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கேரக்டர் இருக்குதான் வந்து ரூமர் இருக்கு. பிரின்சஸ் இலியானா ராஸ்டாவிக் ஒரு ஒரிஜினல் கேரக்டர் ஜேம்ஸ் வந்து இந்த சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டர் யாருன்னு அப்படின்ற மோட்டிவ் வந்து நான் டீசர் வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது சொல்றேன். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நம்ம இப்போ காட்டும் போது வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து கீழே இறங்குறத பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து இது வந்து பெல்லா ரீவ். ஸோ பெல்லா ரீவ் வந்து சூசைட் ஸ்குவாட்ல பார்த்துருப்போம். இந்த இடத்துல தான் வந்து அமாண்டா வாலர் தன்னோட பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. இங்க வந்து சீனியர் ரெட் ஃபிளாக் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க வந்து நிப்பாட்டிட்டாங்களே, எப்படி வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னு அமாண்டா வாலர் வந்து சொல்றாங்க. அவங்க வந்து ஹியூமன் பிரிசனர்ஸை வச்சு தான் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஹியூமன் பிரிசனர்ஸ் வச்சு யூஸ் பண்ண போல, இவங்கலாம் வந்து மனுஷங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த கிரியேச்சர் கமாண்டர்ஸ் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இன்ட்ரோ பண்றாங்க. ஸோ இங்க நோட் பண்ணீங்கன்னா ரெட் ஃபிளாக் வந்து காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி தடை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து பீஸ் மேக்கர் சீசன் 1ஓட எண்டில் வந்து குறிக்குது. ஸோ சீசன் 1 எண்டில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்து அமாண்டாவோட பொண்ணு வந்து அமாண்டாவோட பிளானை வந்து வேர்ல்டுக்கு வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பிரிசனர்ஸை யூஸ் பண்ணி வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்னு. அதனால வந்து இவங்க வந்து இப்போ வந்து ஹியூமன் சைடு பிரிசனர்ஸ் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஃப்ரைடு அதுக்கப்புறம் வந்து டாக்டர் பாஸ்பரஸ் இவங்கலாம் வந்து அமாண்டா வந்து அட்டாக் பண்ண வராங்க. பட் ஆனால் வந்து நமக்கு தெரிய வந்து அமாண்டா வந்து எவ்வளவு புத்திசாலியானவங்க. ஸோ அவங்க மண்டையில இருக்க அந்த நானோ சிப்பை வச்சு இந்த ஷாக் கொடுத்து வந்து எல்லாரையும் வந்து படுக்க வச்சிடுறாங்க. இந்த சீரிஸ் வந்து அனிமேஷன் ஸ்டைல் வந்து நல்லாவே இருக்கு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுமையா இருக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ரீச் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து எப்படி எக்ஸ்மென் 97 வந்து ஒரு பெரிய ரீச் அடைஞ்சிச்சு, அது மாதிரி தான். சாரி லெட்ஸ் ஹோப் வந்து டிசி வந்து ரன் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரைடு ஜிஐ ரோபோட்டு பாஸ்பரஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு பேலஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பேலஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து இந்த டிசி ஸ்டோரி லைன் வந்து ப்ளே பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இமேஜில் கூட பார்த்துருப்போம் இந்த பேலஸ் வந்து பின்னாடி இருக்கிறது. இந்த டீசர்ல வந்து நிறைய இடத்துல வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த பேலஸ்ல இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. நான் சொன்ன இந்த பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இந்த ஷோ கண்டி ஒரிஜினலாக கிரியேட் பண்ணாங்களே, ஐ திங்க் இது வந்து அவங்களோட பேலஸா கூட இருக்கலாம். இங்க வந்து சில ரோபோட்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். மேபி வந்து இவங்க வந்து ஏதாச்சும் வந்து கவர்மெண்ட் தெரியாம ஏதாச்சும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடலாம். ஸோ அதை தடுக்கிறதுக்காண்டி வந்து அமாண்டா வாலர் வந்து இந்த குரூப் வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து இந்த டீசர்ட்லேயே வந்து முக்கியமான வந்து ஒரு கேரக்டர் வந்து ரிவீல் பண்றாங்க. எஸ் நம்மளுக்கு வந்து செர்சியை வந்து ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பரம எதிரி மாதிரி ஒன்று உமனுக்கு. ஸோ வந்து இந்த கேரக்டர் வந்து யார் ப்ளே பண்றாங்கன்னா நம்ம விச்சர் சீரிஸ்ல இருந்து பார்த்திருப்போம், ஆனியா செலட்ரா. இவங்க தான் வந்து இந்த சீரிஸ்ல வந்து இந்த கேரக்டர் வந்து வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து லைவ் ஆக்ஷன் நம்ம பார்க்கலாம். இன்னும் வந்து டிசியில வந்து ஒரு 1 ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ வந்து மேபி வந்து இது வந்து ஒரு ஹிண்டா கூட இருக்கலாம். 1 வந்து இந்த டிசி வந்து ஏற்கனவே இருக்காங்கன்னு. ஸோ இவங்களோட பவர் வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் தான். ஸோ மந்திரம் தெரிஞ்சவங்க இவங்க வந்து எந்த ஒரு உயிர் வந்து ஒரு லிவிங் மேட்டரை வந்து மாற்றக்கூடிய சக்தி இருக்கும். ஸோ பேசிக்கலி வந்து இவங்க வந்து எல்லாருமே வந்து அனிமல்ஸை தான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம வந்து திருப்பி வந்து இந்த பேலஸ்குள்ளேயே வந்து இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பேலஸ்குள்ள தான் வந்து ஒரு சீரீஸ்மே நடக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 எபிசோட் நினைக்கிறேன். ஒவ்வொரு எபிசோடும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் வந்து லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து இந்த டிசியூல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் இந்த ட்ரூ பிகினிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன் சொன்ன மாதிரி தான் சூப்பர்மேன் இந்த மூவி தான் வந்து டிசி வந்து ஸ்டார்ட் பண்ண போது. டிசி வந்து ஒரு பெரிய கம்பேக் தேவை, அது வந்து ஜேம்ஸ் கன் வந்து கொடுப்பாருன்னு பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டீச்சரை பார்த்துட்டு? உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பீஸ் அவுட்.